நீங்கள் யூஎக்ஸ் டிசைன் ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்க. அந்த ஃபீல்டு உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா, நம்பலாமா நம்பக்கூடாதா, இந்த ஏஐலாம் வந்ததுனால ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், அண்ட் உங்களுக்கு இந்த ஃபீல்டு செட் ஆகுமான்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்லி எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு ரிலாக்ஸாக உட்காருங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே ஆரம்பிக்கலாங்களா? இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் பேருக்கு யூஐனா என்ன, யூஎக்ஸ்னா என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஐ வில் கிளாரிஃபை தட். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு அப்ளிகேஷனோ வெப்சைட்டோ அதை ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி டிசைன் பண்ணுறது தான் இந்த யூஎக்ஸ் யூஐ டிசைனர்ஸ். இன்னும் ரியல் டைம் எக்ஸாம்பிளோட சொல்லணுன்னா, ஃபியூ இயர்ஸ் முன்னாடி ஃபிட் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ப்ராப்பர் டயட்டு, ப்ராப்பர் ஃபுட்லாம் எடுத்துக்கணும் இல்லையா? இப்படி ப்ராப்பர் ஃபுட் எடுத்துக்கும் போது அது கேலரிஸ் எவ்வளோ இருக்குது, ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குது, அதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ராப்பராக பார்க்கணும் இல்லையா? அப்படி பார்க்குறதுக்கு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இன்டர்நெட்டில் எக்ஸாக்டாக அந்த ஃபுட் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குன்னு சொல்லி எல்லாம் ஒன்றா பார்த்து ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? பட் ஹெல்த்திஃபை மீன் சொல்லிட்டு அப்ளிகேஷன் வந்துச்சு. அந்த அப்ளிகேஷனில் இப்போ லெட்ஸே பிரியாணின்னு போடுறோம் அப்படின்னா, அந்த பிரியாணியில் எவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்குது, எவ்வளோ கேலரிஸ் இருக்குது, அதில் என்னெல்லாம் நியூட்ரிஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே லிஸ்ட் டவுன் பண்ணோம். ஸோ இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளம்க்கு ரிசர்ச்லாம் பண்ணி ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அந்த சொல்யூஷனை வச்சு அட்ராக்டிவாக ஒரு யூஐ மேக் பண்ணி அந்த அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணி ரிசர்ச்லாம் பண்ணி எக்ஸாக்டாக போட்டு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? அது யூஎக்ஸில் நடக்கும். அதுதான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பில்ட் பண்ணுறது. ஸோ அதை பேஸ் பண்ணி அதை அட்ராக்டிவாக கொடுக்கறது தான் யூஐ. இப்போ இந்த யூஎக்ஸ் டிசைனர் டெய்லி ஒர்க்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ ஒரு புது ப்ராஜெக்ட் எடுக்கிறேன்னா அந்த ப்ராஜெக்ட்க்கு ரெக்குவயர்மெண்ட் கேதர் பண்ணுறதுக்கு ஃபியூ டேஸ் போகும். என்னென்ன ப்ராப்ளமாக இருக்குது, என்னென்னலாம் தேவைப்படுது, என்ன மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் அனலைஸ் பண்ணி ரெக்குவயர்மெண்ட்டை கேதர் பண்ணுறதுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு வீக்கோ, ஒரு 2 வீக்கோ, ஒரு 3 வீக்கோ, சம்டைம்ஸ் மந்த்ஸ் கூட ஆகலாம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் ரெக்குவயர்மெண்ட்லாம் ஃபீஸ் ஆனதுக்கப்புறம் ரிசர்ச் ஃபேஸும் அனலைசிஸ் ஃபேஸும் வரும். எக்ஸாக்டாக அதுக்கு என்னெல்லாம் பண்ண போகிறோங்கிறத டாப் டு பாட்டம் காம்படிட்டர் ரிசர்ச் பண்ணுறது, ப்ளஸ் பீப்புள்கிட்ட கேட்குறது, அண்ட் என்னெல்லாம் பண்ணுங்கிறத கம்ப்ளீட்லி எல்லாம் பார்த்து ரிசர்ச் பண்ணி அதில் டேட்டா எடுத்து அதை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி அந்த கிடச்சிருக்க டேட்டாவை ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருப்போம். தென் அதுக்கப்புறம் டிசைன் ஃபேஸ். இந்த டிசைன் ஃபேஸில் தான் அப்படியே எடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு பேப்பரில் ஸ்கெட்ச் பண்ணி இந்த மாதிரி தான் இருக்க போகுது, வெப்சைட் இந்த மாதிரி தான் இருக்க போகுது, அப்ளிகேஷன் இந்த மாதிரி தான் இருக்க போகுதுன்னு ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணி அதை ப்ராப்பராக மெயின் ஸ்க்ரீனாக மாற்றி ஹை ஃபெசிலிட்டியாக மாற்றி அதுதான் ஃபைனல் அவுட்புட்டாக போகும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் ஒரு ப்ராடக்ட் டிசைனராக என்னோடய ஒர்க். ஓகே, இப்போது வில் திஸ் யூஎக்ஸ் யூஐ டிசைன் ஃபீல்ட் சூட்ஸ் ஃபார் யூ? உங்களுக்கு இந்த ஃபீல்டு சூட் ஆகுமா சூட் ஆகாதான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏன் இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு யோசிங்க. இல்லை கோடிங்கே இல்லை அதனால் இதுக்கு வரேன்னு சொல்லலாம், டிசைனிங் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கலாம், ஹை பே கிடைக்கும்னு நினைக்கலாம், வேறு எதுவாக வேணால் இருக்கலாம். நீங்கள் கிளியராக டீப்பாக யோசிச்சு எதனால் இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரியலாகவே அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். இப்போ ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி பண்ணலாமே. நீங்கள் ரெகுலராக ஏன் அப்படிங்கிற கேள்வி நிறைய இடத்துல கேட்குறீங்களா? லைக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எங்கள் வீட்டில் ஏதாவது சொன்னாலோ இல்லை யாராவது ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலோ இது ஏன் அப்படி நடக்குது, அது ஏன் அப்படி நடக்குது, இது ஏன் அப்படி நடக்கக்கூடாது, இது ஏன் அப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஏன் வை அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த மாதிரி நிறையா வை யூஸ் பண்ணுற பர்சனாக நீங்கள். அண்ட் இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் எக்ஸாக்டாக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது சிம்பிளான வேலாம் உங்களுக்கு தெரியும். அண்ட் அப்படி இருக்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பாருங்கள். ஒரு பீப்புள் எப்படி திங்க் பண்ணுறாங்க, அவங்க எப்படி ப்ராப்பரான ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க யூஸ் பண்ணுறத வச்சு எப்படிலாம் அனலைஸ் பண்ணலாம், அவங்கள அனலைஸ் பண்ணி அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அண்ட் மெயின்லி க்ரியேட்டிவிட்டி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது எல்லாமே மேக்ஸிமம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். அப்படி இது எதுவுமே இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு போய்ட்டு அந்த ஃபீல்டில் ஜஸ்ட் பேசிக்கான திங்ஸ் மட்டும் பாருங்கள். பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா வேணாம். தென் த ஃபியர் ஆஃப் ஏஐ. இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண கூகுளோட ஸ்டிச் ஏஐ அது ஜஸ்ட் இந்த மாதிரி ஒன்று ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு டிசைனை மேக் பண்ணி அதை ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணி கொடுக்குது. ஃபிக்மா மேக்கில் நீங்கள் ஜஸ்ட் ப்ராம்ப்ட்டை கொடுத்தா போதும், அது எக்ஸாக்டாக ஒரு டிசைனை மேக் பண்ணி கொடுக்குது. அண்ட் V0.W அப்படி தான், அதே மாதிரி ப்ராம்ப்ட்டை கொடுத்தீங்கன்னா என்ன மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு யூஐ டிசைன் மேக் பண்ணி அதை ஃபங்க்ஷனாலிட்டியோட கோடோடு கொடுக்குது. இது போல் எல்லா விஷயத்தையுமே மேக்ஸிமம் ஏஐ பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த ஃபீல்டு ஏதோ டேஞ்சரில் இருக்கான்னு யோசிச்சிங்கன்னா, நீங்கள் யூஐ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இது டேஞ்சர் தான். நீங்கள் யூஎக்ஸும் கூட சேர்ந்து ஃபோக்கஸ் பண்ணி அதில் ப்ராப்பர் ஸ்கில்டாக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ இருக்க மோஸ்ட் ஆஃப் த டூல்ஸ் யூஐ தான் மேக்ஸிமம் ரீப்ளேஸ் பண்ண பார்க்குது. யூஎக்ஸ் இப்போதைக்கு மேக்ஸிமம் ரீப்ளேஸ் பண்ணாது. அது ஏன்னா டேரெக்டாக யூசர் கூட பேசுகிற மாதிரியும் பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியும் அந்த மாதிரி சின்னதாக இருக்கிறதுனால யூஎக்ஸை மேக்ஸிமம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் யூஐ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் யூஎக்ஸை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி ஸ்கில்டாக அதில் மாறுப்பாங்க. சரி, ஓகே ப்ரோ, இப்போ இதெல்லாம் ஓகே தான், நான் உள்ளே வரணும்னு நினைக்கிறேன், அது எப்படி லேர்ன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, சிம்பிள் ரோட் மேப் மாதிரி தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு ஷார்ட் அண்ட் சிம்பிள் ரோட் மேப் ஒன்று சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் யூஎக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸை ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் போயிட்டு இன்டர்நெட்டில் போங்க, யூடியூப் போங்க, யூஎக்ஸ் ஃபண்டமெண்டல் என்ன இருக்குது, அதெல்லாம் என்னெல்லாம் யூஸ் ஆகுது, என்ன மாதிரிலாம் யூஸர் திங்க் பண்ணுவாங்க, எப்படி டேட்டா கலெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யூஎக்ஸ் ஃபண்டமெண்டல் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் லேர்ன் பண்ண பாருங்கள்.
தென் யூஐ ஃபண்டமெண்டல்ஸ் அதுவும் லேர்ன் பண்ணுங்கள். யூஐயில் வந்து என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணணும், என்ன ஃபாண்ட்லாம் யூஸ் பண்ணணும், எப்படி தான் கலர் யூஸ் பண்ணலாம், ப்ரைமரி கலர்னா என்ன, செகண்டரி கலர்னா என்ன, இதெல்லாம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி கலர் யூஸ் பண்ணால் எந்த மாதிரி எமோஷனை கன்வே பண்ணும், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். ஸோ இதுக்கு யூஐயோட ஃபண்டமெண்டல்ஸ் லேர்ன் பண்ணுங்கள். தென் ஃபிக்மா டூல் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் ஃபுல்லாக டூல் அனலைஸ் பண்ணி அதை வந்து ஃபுல்லாக போயிட்டு என்னெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணலாம், என்ன டூல்ஸ்லாம் இருக்குன்னு ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் வந்து பேசிக்காக ரீடிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு அந்த அப்ளிகேஷனில் ஹோம் பேஜோ இல்லை லாகின் பேஜோ ஏதோ ஒரு பேஜ் எடுத்துகிட்டு அந்த பேஜை வந்து கம்ப்ளீட்டாக ரீடிசைன் பண்ணால் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் ஸ்டைலில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதை வந்து ஒரு ஸ்க்ரீனோ இல்லை 10 ஸ்க்ரீனோ எவ்வளோ ஸ்க்ரீன் முடியுதோ அவ்வளோ ஸ்க்ரீன் ரீடிசைன் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக அதை ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி பில்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரியலாக ஒரு ப்ராப்ளம் எடுத்து அந்த ப்ராப்ளமுக்கு ப்ராப்பர் ரிசர்ச்சை போட்டு இன்டர்வியூலாம் எடுத்து எக்ஸாக்டாக யூஎக்ஸ் ப்ராசஸ் யூஐ ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ப்ராப்பரான ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுங்கள். அந்த ப்ராஜெக்ட் ஷுட் பி யுவர் ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடி. உங்களுக்கு எல்லா ப்ராசஸ் தெரியும் அப்படிங்கிறத எக்ஸாக்டாக ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த கேஸ் ஸ்டடி ப்ராப்பராக பில்ட் பண்ணி போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி பிஹான்ஸில் இல்லை வந்து பர்சனல் போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டில் இந்த மாதிரிலாம் போட்டு ஷோகேஸ் பண்ணி அதுக்கப்புறம் போயிட்டு லிங்க்டின்லையோ ஹையரிஸ்ட்டோ வெல் ஃபவுண்டோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா ஜாப் கிடைக்கும். அப்படியும் இல்லையா கோல்ட் மெயில் பண்ணி ஃப்ரீலான்சிங்கும் பண்ணலாம். லாஸ்ட் தி ஹார்ஸ் ரியாலிட்டி. கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிறேனே, இப்போ இந்த ஃபீல்டில் காம்படிஷனுங்கிறது நிறைய ஆயிடுச்சு. லைக் முன்னாடிலாம் வந்து ஒரு 100 ஓப்பனிங் இருக்குன்னா அதுக்கு அப்ளை பண்ணுறவங்க 100 பேரோ 50 பேரோ தான் இருந்தாங்க. பட் இப்போ அதே 100 ஓப்பனிங்க்கு அப்ளை பண்ணுறவங்க 2000 to 3000 பீப்புள் இருக்காங்க. ஸோ எந்தளவு டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்களா? ஸோ இந்தளவு காம்படிஷன் இருக்குது. ஸோ இதிலிருந்து நீங்கள் வந்து தனியாக தெரியணும், யூனிக்காக தெரியணும்னா உங்கள் ப்ராஜெக்ட்ஸும் யூனிக்காக இருக்கணும், உங்கள் ஸ்கில்லும் யூனிக்காக இருக்கணும், உங்கள் ஸ்கில்லை வந்து ப்ராப்பராக ஹையாக வச்சுக்கணும். ஆல்சோ நீங்கள் வந்து டிசைன் பார்ட்டை மட்டும் ஜஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணாமல் அந்த டிசைனை வந்து எதனால் பண்ணுறீங்க, ஏன் பண்ணுறீங்க, ஒரு சின்ன டாட் இருந்தால் கூட அந்த டாட் அங்கே ஏன் இருக்குது, ஐக்கான் இருந்தால் கூட அந்த ஐக்கான் ஏன் அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம், அந்த ஐக்கானால் பிஸ்னஸ்க்கு என்ன யூஸு, யூஸருக்கு என்ன யூஸு, இந்த மாதிரி எல்லாமே டாப் டு பாட்டம் கவர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் சேஃப். அந்த மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் யூஐ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி டிசைன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னா உங்களை ரீப்ளேஸ்மெண்ட்டு ஈஸியாக போயிடணும். ஆல்சோ நோ கோட் டெவலப்மெண்ட்டும் நம்ம கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா ஃபிக்மாலேயும் சரி ஃப்ரேம்வொர்க்லேயும் சரி இப்போ வந்து நிறையா பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் ஃபிக்மா சைட்டில் வந்து நீங்கள் டிசைன் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கான சிஎம்எஸ்லாம் ஆட் பண்ணி அதுக்கான பேக்கெண்ட்லாம் போட்டுட்டு எக்ஸாக்டாக அப்படியே ஹோஸ்ட் பண்ணிங்கன்னா வெப்சைட் கம்ப்ளீட்லி ரெடி. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நோ கோட் டெவலப்மெண்ட்டில் மாறிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்ம நோ கோட் டெவலப்மெண்ட்டும் மேக்ஸிமம் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். கற்றுக்கிட்டால் சேஃப், அவ்வளோதாங்க. இப்போ இந்த 2025 யூஎக்ஸ் செக்யூரிட்டியில் வரீங்கன்னா நீங்கள் ப்ராப்பர் ஸ்கில்டாக இருந்தால் மட்டும்தான் வர முடியும். அப்படி இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வெளியே வந்து சஃபர் பண்ணுற மாதிரி தான் நீங்களும் பட் ஆகணும். ஸோ உங்களால் வந்து ஸ்கில்லை வந்து டாப் நாச்சில் வச்சுக்க முடியும்னா இந்த ஃபீல்ட் சூஸ் பண்ணி வாங்க. தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது அந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னா கைண்ட்லி ஷேர் இட் வித் தம். அண்ட் எப்பவும் சொல்கிற மாதிரி ஸ்டே ஹெல்த்தி, பி ஹாப்பி, தி வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ், ஜஸ்ட் டு வாட் எக்ஸைட்ஸ் யூ. பை.